இன்றைக்கி திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய பிடி சார் படத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தா, ஒரு பள்ளிக்கூடத்தில் பிடி வாத்தியாராக கனகவேல் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஆதி நடிச்சிருக்கிறாரு. அவரோட தங்கையாக அனிகா நடிச்சிருக்காங்க, நந்தினி அப்படிங்கிற கேரக்டரில். பிடி வாத்தியார் இருந்தாலுமே ரொம்பவுமே பயந்த சுபாவம் கொண்டவர் ஆதி. எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டார். பிரச்சனைன்னு வந்துட்டால் அங்கே இருக்கவே மாட்டார். பாசா படத்தில் ரஜினிகாந்த் பார்த்துருப்போம். பஸ் ஸ்டாப்பில் அவருக்கு சண்டைனா பிடிக்காது. ஒரு ரோட்டில் சண்டை நடக்குன்னு சொன்னதும் ஆட்டோவை திருப்பிட்டு எதிர் ரோட்டில் போயிடுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சுபாவம் கொண்டவர் ஆதி. ஒரு பிரச்சனையினால் அவருடைய தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தன்னோட அன்பு தங்கை தற்கொலை பண்ணினதுக்கப்புறம் பெரிய வீரனாக மாறுறாரு ஆதி. தங்கையினுடைய சாவுக்கு நியாயம் கேட்டு போராடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் கதை. பெண்களுக்கு நியாயம் கேட்டு போராடும் ஹீரோவாக ஆதி நடிச்சிருக்கிறாரு. ஒரு ஹீரோ வீரனாக மாற ஒரு பெண்ணோட பிரச்சனை வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. தன்னோட தங்கை சந்திக்கும் பிரச்சனையினால் அவங்க குடும்பம், சமூகம் அவர் எப்படி நடத்துச்சு அப்படிங்கிறத நல்லா காட்டிக்கிறாங்க இந்த படத்தில். பெண் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி தற்கொலை பண்ணிக்கும்போது அவரை குறை சொல்லக்கூடிய உலகம், பெற்றோருடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத யாரும் கண்டுக்கிறதில்ல. ஆனால் இந்த பிடி சார் படத்தில் அப்படி இல்லை. நம் சொந்தங்களே ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் பேசி அவரை மோசமாக உணர வைக்கிறாங்க அப்படிங்கிறத சூப்பராக காட்டிக்கிறாங்க. ஆனால் இந்த படம் ஒரு காமெடி கலந்த படம் அப்படிங்கிறனால பிரச்சனை ரொம்ப சீரியஸாக காட்டல. இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரா நடிக்க வச்சுக்கிறாங்க. அவருக்கும் ஆதிக்கும் இடையக்கூடிய அந்த காதல் ட்ராக் அப்படிங்கிறது பெருசாக கை கொடுக்கல. ஏன்னா அது காமெடி, சீரியஸ் எல்லாம் கலந்து வரனால லவ் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் ஒரு இம்பேக்டை கொடுக்கல இந்த படத்தில். ஆனால் ஆதியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வேலை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காரு. ஆதியினுடைய இசை படத்துக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்குது. படத்தில் வரக்கூடிய வில்லனா தியாகராஜன் வராரு. ரொம்ப பவர்ஃபுல் வில்லனாக இருக்கிறாரு. இந்த படத்தினுடைய கதாபாத்திரமாகவே மாறி இந்த படத்தில் எல்லோரையும் மிரட்டிக்கிறான்னு சொல்லலாம். அதே போல் ஆதியோட அம்மாவாக தேவதர்ஷினி நடிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரு வயசு கேட்புக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அம்மா ரோலை கரெக்டாக பண்ணிக்கிறாங்க. வயசு வித்தியாசம் தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய நடிப்பால் வயதினுடைய வித்தியாசத்தை பெரிய அளவில் காட்டிக்கிறாங்க. ஸோ அந்த அம்மா மகன் பாசம் அப்படிங்கிறது இங்கே நல்லா எடுபட்டிருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி, ஃபேமிலி, சமூக பிரச்சனை, வில்ல சண்டை அப்படின்ட்டு ரொம்பவும் ஒரு கலவையான ஒரு படமாக எடுத்துருக்கிறதுனால இந்த படம் ஒரு அற்புதமான படமாக வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள். ஒரு அற்புதமான ஒரு படம். சிரிக்கலாம், ரசிக்கலாம், அதே நேரத்தில் கண் கலங்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு நல்ல படத்தை நீங்கள் பார்த்த உணர்வு இந்த படத்தை பார்க்கும்போது கிடைக்கும். கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள்.